ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சின்ன அறுவடை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் பெண்கள் புயல் வந்துச்சு இல்லையா? அப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த பந்தல் ஃபுல்லாகவே கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. அந்த பந்தலை நம்மளால் தூக்கி கூட நிறுத்த முடியல. சரி, நான் செடியை கட் பண்ணிடலான்னு போய் பார்க்கும்போது அந்த செடி முழுக்க நிறைய பூக்களும் காய்களும் இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வாங்களேன், இங்கே பாருங்க, நம்ம பந்தலுக்கு வந்த நிலைமை இதுதாங்க. அடிச்ச மழையிலயும் புயல்லயும் பந்தல் சுக்குநூறா உடஞ்சிருச்சு. இதை நம்மளால தூக்கி கட்ட கூட முடியாது. ஏன்னா எல்லா கழியுமே அங்கங்க உடஞ்சிடுச்சு. தூக்கி கட்டணும்னு நினைக்கும் போது செடிகள் நிறைய டேமேஜ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல செடியில பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் வச்சிருந்துச்சு. குட்டி குட்டியா பிஞ்சுகளும் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதெல்லாம் எடுக்கவே மனசு இல்லை. அதனால ஈல்டு வர வரைக்கும் வரட்டும்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேங்க. இந்த பந்தல் பாத்தீங்கன்னா நாங்க சிமெண்ட் போட்டு கழுவி வச்சுதான் நட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறதுனால டெம்பரவரியாக தான் போட முடிஞ்சிச்சு. பெர்மனண்ட்டாக எங்களால் கம்பி வச்சு இதில் அடிக்க முடியல. ஸோ இது எல்லாமே இப்போ கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த தைப்பட்டத்துக்கு கழி வச்சு புதுசாக தாங்க நாங்கள் பந்தல் போட்டு ஆகணும். நான் ஏன் இதை இப்போ காமிச்சேன்னா, கீழே விழுந்து கிடந்த பந்தல் தான். ஆனால் எவ்வளோ காய்கள் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த பந்தல் மட்டும் நல்லா இருந்துச்சா இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம சூப்பரா அறுவடை எடுத்துருக்கலாங்க. ஆனா சரி, வர வரைக்கும் வரட்டும்னு நான் விட்டு வச்சதுக்கு இங்க மட்டும் இல்லைங்க, உள்ளாரையும் நிறைய காய்கள் இருக்குது. அங்க போய் பாருங்களேன், இதோ பாருங்க, இங்கேயுமே நிறைய காய்கள் பிஞ்சுகள் எல்லாமே வச்சிருக்குங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா ஊதாவரை. இது எல்லாமே தாங்க இன்னைக்கு சேர்ந்து நம்ம குட்டி குட்டியா ஒரு சின்ன அறுவடை தாங்க எடுக்க போறோம். இந்த மிளகா ஆரஞ்சு கலர் மிளகான்னு போட்டாங்க. காய்க்கும் போது கிரீன் கலர்ல இருக்கும். கொஞ்சம் நாளாக நாளாக ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல செடி முழுக்கவே இது ஆரஞ்சு கலர்ல மாறிடும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா காமிக்கிறேன். இந்த மிளகா பாத்தீங்கன்னா இது காஷ்மீரி மிளகா. கிட்ட வாங்களேன், இதோ பாருங்க, இப்பதான் குட்டி குட்டியா பிஞ்சுகள் வைக்குது. இது இது ரோசா பியங்கா கத்திரிக்காய். ஒரு கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நமக்கு குட்டி குட்டியா பூசணிக்காய் சைஸ்ல இருக்கும். இங்க பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது முத்தல் இல்லைங்க, கத்திரிக்காய் பிஞ்சு தான். கட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, கத்திரிக்காய் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். இந்த 2 கத்திரிக்காய் என் கையில பத்தல. நம்ம குழம்புக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 கத்திரிக்காய் போட்டாலே போதுங்க. நல்லா சதை பார்த்தா சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த ஊதா நீட்டு கத்திரி தாங்க. இது செடி சின்னதா இருக்கிறதுனால 3 காய்கள் காய்ச்சிருக்கு. 2 தான் நான் இப்ப அறுவடை பண்ண போறேன். இதுவுமே கலர் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். காய் நீட் நீட்டா இருக்கும். அது காய் குண்டா இருக்கும், இந்த காய் நீட் நீட்டா இருக்கும். இதோட விதைகள் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம கிட்ட விதைகள் இருக்கு. இதோட கலர் பாருங்களேன், பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்ப நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மழை தூறிக்கிட்டே இருக்கு. அந்த மழையோட தண்ணிகள்லாம் மேல பட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது பர்பிள் கலர் மிளகாங்க. இதுல நம்ம கிட்ட 2 செடி இருக்கு. இதோட இலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டா பர்பிள் கலர்ல இருக்கும். மாடியில இந்த செடியை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குங்க. இந்த கிரீன் கலருக்கும் இந்த பர்பிள் கலருக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அடுத்து நம்ம சிறகவரை எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க. இந்த 4 அவரைக்காய் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு குழம்பு வச்சிடலாம். எவ்வளவு நீட் நீட்டா இருக்கு பாருங்க. எல்லாமே பிஞ்சு தாங்க இது.
இந்த இடத்துல காய் கட் பண்ணவே முடியலங்க. இங்க பாருங்க பந்தலுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு காய்ச்சிட்டு இருக்கு. இத பாருங்க காய்கள் நிறைய பேர் கேக்குறீங்க. நான் விதை கொடுத்தவங்க பச்சை கலர்ல காய்க்குது அப்படின்னு சொல்றீங்க. பிஞ்சு வரும்போது இந்த மாதிரி பச்சை கலர்ல தாங்க வரும். ஆனா நாளாக நாளாக இந்த மாதிரி அழகா கலர் மாறிடும். இன்னும் நிறைய பிஞ்சுகள் வச்சிருக்கு பாருங்க. இது எல்லாமே பிஞ்சு தாங்க. இவ்வளவு காய்கள் இருக்கு பாத்தீங்களா? இதனால தாங்க இந்த பந்தலை வந்து எனக்கு எடுக்கவே மனசு இல்ல. அதே மாதிரி நான் வந்து என்னுடைய ஓன் சீட்ஸ் தான் கொடுக்குறேன். என்னுடைய மாடி இது ரெண்டுமே வந்து லைட்டா வந்து முத்தி போச்சு. அதனால இது ரெண்டுமே நான் விதைக்கு விட்டுடுறேன். என்னுடைய மாடி தோட்டத்துல இருந்து நான் விதை கொடுக்குறேங்க. இது எல்லாமே வந்து நல்லாவே உங்களுக்கு முளைக்கும். இது வந்து தாய்லாந்து பால்சங்க. இதோட விதைகளும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுல நம்ம கிட்ட 3 கலர் இருக்கு. இப்ப 2 கலர் தான் பூத்து இருக்கு. இது வந்து பேபி பிங்க்கு. அங்க வாங்க. இது வந்து பர்பிள் கலருங்க. ரெட் கலர் இன்னும் நமக்கு பூக்க ஆரம்பிக்கல. நம்ம கிட்ட 3 கலர் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இதுவுமே வந்து நமக்கு விதைகள் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து காசி தக்காளிங்க. காசி தக்காளியுமே நல்லா பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே வந்து பந்தல்ல தான் சப்போர்ட் போட்டு கட்டி விட்டுருந்தேன். பந்தல் விட செடி எல்லாமே சாஞ்சி இருக்கு. சரி காய்க்கிற வரைக்கும் காய்க்கிட்டோன்னு சொல்லிட்டு இதுவுமே விட்டுட்டேங்க. நம்ம மாடி தோட்டத்துல அடுத்த ரகம் வந்து இந்த ஊதா அவரைங்க. இந்த ஊதா அவரை வந்து இப்ப நான் பெரிக்கல. இன்னும் ஒரு 2 நாள்ல கொஞ்சம் காய்கள் வந்து பெருசு பெருசா வரும். அந்த டைம்ல தான் நான் பெரிக்க போறேன். இப்ப அப்படியே விட்டுடலாம். இது வந்து சிகப்பு உருட்டு வெண்டைங்க. மெழுகு வெண்டைன்னு சொல்லுவோம். வெண்டைக்கால வந்து எப்பவுமே 4 சைடு வரும் இல்லையா? ஆனா இது மட்டும் நல்லா உருட்டையா இருக்குங்க. இது வந்து வெண்டைக்காய் முத்திடுச்சுங்க. விதையாயிடுச்சு. விதைக்கு எடுத்துக்கலாம் நம்ப. இது எனக்கு என்ன வெண்டைன்னே தெரியலங்க. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா வெண்டைக்காய் குண்டா இருக்கு. ஆனா குட்டி குட்டியா தாங்க இருக்கு. இங்க ஒரு பச்சை வெண்டைக்காய் இருக்கு. அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா முத்த விட்டு தான் நான் விதை எடுப்பேன். இப்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால விதைகள் வந்து ஈரமாகிக்கிட்டே இருக்கு. அதனால நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க இது எல்லாமே நான் விதைக்கு தாங்க விட்டு வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க பீக்கங்காய் ஒண்ணு இருக்கு. பறிச்சுக்கலாம். இது வந்து தம்பட்டை அவரைங்க. இதுவுமே கொடி கீழே விழுந்துருச்சு. ஒரு கொடி அங்க ஏறிச்சு. இது வந்து இன்னொரு சைடுல கொடி வளர்ந்து வருது. இதையும் அந்த பந்தல்லே தான் நம்ம ஏத்தி விட ட்ரை பண்ணணுங்க. இது வந்து பீக்கங்காயோட பூ தாங்க. இன்னும் டைம் ஆகல. இன்னும் டைம் ஆகி மாடியில வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4, 5 பூக்கள் வரும். இங்க பாருங்க அது எல்லாமே வந்து விரியிற ஸ்டேஜ்ல இருக்கு. இதுக்கப்புறம் தான் அது பூக்கும். இங்க ஒரு குட்டி காய் வந்திருக்கு பாருங்க. பீக்கங்காய் குட்டியா காய் வச்சிருக்கு. இதோ பாருங்க. இது வந்து பச்சை கலர் நீட்டு சிறகு அவரைங்க. அதாவது 1 1/2 அடி வரும்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்பதான் குட்டி குட்டியா காய்கள் வைக்கிது. ஆனா இந்த வருஷம் இதுல என்னால நிறைய எடுக்க முடியாதுங்க. ஏன்னா மோஸ்டா இதோட செடி தான் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ வர வரைக்கும் வரட்டும். நமக்கு விதையா சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த செடியை நான் விட்டு வச்சிருக்கேன். இது வந்து கொம்பு அவரைங்க. கொம்பு அவரை டபுள் கலர். கிரீன் அண்ட் ஊதா கலந்த மாதிரி. இதுவுமே நம்ம கிட்ட இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ப்ளூபெர்ரி டொமேட்டோங்க. இந்த தக்காளி வந்து பந்தலுக்கு நடுவுல இருந்துச்சு. அதனால என்னால பெரிக்கிற வீடியோ காமிக்க முடியலங்க. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல நமக்கு இந்த காய்கள் தாங்க கிடைச்சிருக்கு. ஒரு பீக்கங்காய், 2 கத்திரிக்காய், அப்புறமா 2 ஊதா நீட்டு கத்திரி, கொஞ்சம் வெண்டைக்காய், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் அதிகமாவே சிறகு அவரை கிடைச்சிருக்குங்க.
நாளைக்கு வந்து கிருத்திகைங்க, அதாவது கார்த்திகை தீபம். அதனால சாம்பார் வைக்கிறதுக்காக காய்கள் என்ன இருக்குன்னு பார்க்க வந்தேன். பார்க்க வரும்போது தான் தெரிஞ்சது நிறையாவே இருந்துச்சு. சரி, இதை ஒரு வீடியோவே எடுத்து எல்லாருக்குமே போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் வீடியோ கிளிப்பிங்கை எடுத்தேன் நான். நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சிங்கன்னா நமக்கு தேவையான போது காய்கறி நம்ம மாடியிலேருந்தே பறித்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லை, வெளியே வாங்குறதுக்கும் நம்ம வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே டிஃபர் ஆகுங்க. இன்னும் வந்து நிறைய ஈல்டு கிடைக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் நான் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய்.